இப்போ மீதியானியரை முறியடிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ 3 காரியத்தை எடுக்க சொன்னார். 1 எக்காலம், 2வது வெறும்பானை, 3வது தீவெட்டி. இந்த 3 எதுக்கு அடையாளம் என்றால், எக்காலம் என்பது துதி, எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எக்காலம் என்பது துதி. 2வது வெறும்பானை என்பது வேற அர்த்தத்தை கர்த்தர் சொன்னார், அதனால டக்குன்னு சொல்லிடாதீங்க சொல்றேன். வேற அர்த்தத்தை சொல்றார். வெறும்பானை என்பது நான் என்னுடைய இருதயம். சொல்லுங்க, வெறும்பானை. என்னுடைய இருதயம் பானையினால் செய்யப்பட்டது. சொல்லுங்க, ஆமா, மண்ணினால் செய்யப்பட்டது. ஆமா, மண்ணினால் செய்யப்பட்டதான என்னுடைய அந்த பானை வெறும்பானை. இந்த வெறும் பானைக்குள்ள தீவெட்டி என்பது அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ துதியையும் அபிஷேகம் நிறைந்த எண்ணெயும், சொல்லுங்க, 1 துதியை எடுக்க சொல்றார். 2வது சொல்றாரு, ஆமா, அபிஷேகம் நிறைந்ததா அல்லது என்னை அபிஷேகிக்கப்பட்டவரா அல்லது அபிஷேகத்தோடு கர்த்தரை துதிக்க 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 என் எல்லையில எழும்புகிற மீதியானினுடைய வல்லமையை தேவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்க போகிறார். இந்த வார்த்தையை